குட் மார்னிங், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் மேத்யூ கோரி. ஸோ ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. ஸோ இன்றைக்கி ஆஃபீஸ் போகிறது எப்படின்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ வாங்க போகலாம். அதே போல் கேம்ப்லேருந்து இறங்கியாச்சு. ஆஃபீஸ் அக்காமடேஷன்லேருந்து அப்படியே நான் போகிற வழியில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆஃபீஸ்க்குள்ளெல்லாம் காட்ட முடியாது, முடிஞ்ச அளவுக்கு ஆஃபீஸ் வெளியே வரைக்கும் நான் காட்டுறேன். ஓகே, பார்ப்போம், வாங்க ஒன்றா போகலாம். நேற்று போயிட்டு வந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு டாக்குமெண்டேஷன் எல்லாம் வந்து இங்கே ஆப்போசிட்டில் இருக்க பிஆர் ஆஃபீஸில் கொடுக்க வந்தேன். அது கொடுத்தாச்சு. சரி, அப்படியே கிளம்ப வேண்டியதான் ஆஃபீஸ்க்கு. இங்கே ஒரு மெக்டொனால்ட்ஸ் இருக்குது, பெட்ரோல் பங்க் இருக்குது. அப்படியே அதெல்லாம் தாண்டி போகணும். அந்த ஓவர் பிரிட்ஜெலாம் தாண்டி கிராஸ் பண்ணி போகணும். போயிடுவேன்னு நினைக்கிறேன். மணி 8:15 போயிடணும். இது ஒரு டைப் ஆஃப் அக்காமடேஷன். இது ஃபேமிலிஸ் அதிகமாக இருக்கிறாங்க இந்த அக்காமடேஷன்ஸில். இது வந்து மால். உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அல்கேல் மால். இங்கே மேலே ஃபுட் கோர்ட் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் மோஸ்ட்லி நிறைய வீடியோ போடுறதில்ல. இன்னொரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி அல்கேல் மாலில் போய்ட்டு நான் சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ நான் கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கனால மக்கள் கம்மியாக இருக்கிறாங்க. யூஸ்வலி 6:30 to 7:30 ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். பஸ்ஸஸ்லாம் இங்கே பஸ் ஸ்டாப்லாம் ரொம்ப ஃபுல்லாக இருக்கும். இப்போது எனக்கு நோம்பு சீசன்னால் 2 டைம் கொடுத்துருக்காங்க. காலையில் 8 to 2, அப்படி இல்லைன்னா 9 to 3. நான் என்ன பண்ணேன்னா, இந்த சைடு கிராஸ் பண்ணி அங்கேருந்து அந்த சைடு கிராஸ் பண்ணி போனோம். கிராசிங்கில் வந்து வீடியோவோ ஃபோனோ எதுவும் எடுக்கக்கூடாது. புதுசாக ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ஃபோன் யூஸ் பண்ணால் ஃபைன். ஸோ அதனால் நான் இங்கேயே கட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அந்த சைடு ரீச் ஆகிட்ட பிறகு நான் உங்களுக்கு திருப்பியும் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அந்த சைட்லேருந்து இந்த சைடு கிராஸ் பண்ணி வந்தாச்சு. சிக்னல் வந்து ரொம்ப கம்மியாக தான் போடுவாங்க, டைமிங் ஓடி வந்துட்டேன். ஸோ அதனால் வாங்க அப்படியே காட்டுறேன். வெயில் வேறு நேராக மூஞ்சில் அடிக்குது. ஸோ அதனால் கூலர்ஸை போட்டுட்டு அப்படி நடந்து போயிட்டுருக்கேன். ஸ்கூல் இருக்குது. ஸோ இதான் அந்த ஸ்கூல். பஸ்ஸஸ்லாம் நிற்கிது பாருங்கள். ஸோ இந்த இடம் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈவினிங்கில் 5 o'clock வந்தீங்கன்னா, ஏன்னா ஸ்கூல்லாம் 2:30, 3 o'clock முடிஞ்சிடும். அப்புறம் இடம் ஃபுல்லாக அமைதியாக இருக்கும். நிறைய பேர் ஜாக்கிங்லாம் போவாங்க இந்த ரோட்டில். ஸோ இது அல்கூஸ் 2 இந்த ஏரியா பேர். ஸோ இந்த பஸ்ஸஸ்லாம் வந்து லைனாக உள்ளே நிறுத்தி வச்சுருவாங்க. இந்த ரோடு ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்கும். இந்த ரோட்டில் வந்து நிறைய பேர் ப்ரேயர்லாம் பண்ணுவாங்க, வர்ஷிப் பண்ணுவாங்க. ஸோ காலையிலே எவ்வளோ விளையாடிக்குது பார்த்தீங்களா. ஓ, இதுதான் அல்கேல் கேட்டு. இதெல்லாம் ஸ்கூலு. இந்த ஏரியாலாம் ஸ்கூலு. இதுதான் அல்கேல் கேட். ஸோ அல்கேல் கேட் கம்யூனிட்டி சென்டர். ஸோ இந்த கம்யூனிட்டி சென்டரு வந்து இங்கே உள்ள ரெஸ்டாரண்ட் எல்லாம் இருக்கும். அதுக்கு பின்னாடி வந்து ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்ஸு, வீடு, அப்புறம் நிறையா இருக்குது. இதுதான் அல்கேல் கேட். ஸோ இது அப்படியே பின்னாடி வந்து இது வந்து ஒரு கம்யூனிட்டி சென்டர். ஸோ இதுக்குள்ளே வந்து உங்களுக்கு எல்லாமே இருக்கும். கடை இருக்கும், எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கும், ஜிம் இருக்குது. அது மாதிரி நிறையா வச்சுருக்காங்க இந்த ஏரியாவில். ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக டெவலப்டு ஏரியா. ரீச் ஆகிட்டாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மணி பார்த்தீங்கன்னா 8:5 ஸோ இந்த பார்க்கிங்கில் தான் நம்ம வெஹிக்கிள் நிற்கும். கண்டுபிடிச்சி ஏறணும். இந்த வண்டியாக தான் இருக்கும், முன்னாடி இருக்க வண்டியாக தான் இருக்கும். வேனாக தான் இருக்கும். பார்ப்போம். அங்கே நிற்கிது இந்த வேன் தான்.
அப்படியே ஏறுவோம் வாங்க. ஷார்ட் லைன். ஃபைனலாக ரீச் ஆகிடுச்சு. இதுதான் நம்ம ஆஃபீஸோட வெளியே ஏரியா. ஸோ ஆஃபீஸ் வந்து பில்டிங் நம்பர் 1. இங்கே தான் நம்மளை இறக்கி விடுவாங்க.
இப்படி தான் இருக்கும் வெளியே. இதுக்கு மேலே வீடியோ எடுக்கிறது கஷ்டம்தான். இப்போ தான் கரெக்டாக ஆஃபீஸ் முடிஞ்சு போயிட்டுருக்கேன். ஸோ எதிரில் இருக்கிறது தான் வந்து துபாய் ஹில்ஸ். நல்லாயிருக்கும், இந்த மால் வந்து சூப்பராக இருக்கும். ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் வந்து ஹில்ஸ் மால். துபாய் ஹில்ஸ் மால்னு சொல்லுவாங்க அது பேர். இப்படிதான் இருக்கும் வியூ. ஸோ இப்படி தான் வந்தோம் ஆக்சுவலி. அங்கேருந்து இந்த சைடு கிராஸ் பண்ணி வந்தாச்சு. தெரியும் துபாய் ஹில்ஸ் பிஸ்னஸ் பார்க் எம்ஆர். மால்குள்ளே சூப்பராக இருக்கும். எப்போவுமே லன்ச் டைம் ஆனால் வந்துடுவேன். எவ்ரிடே அதான் எல்லா நாளும் வந்துடுவேன். வந்துட்டு லன்ச்சு எனக்கு 1 to 2 ஒரு மணிக்கு சாப்பிட்டேன்னா ஒரு 1:20க்கெலாம் முடிச்சிடுவேன். அப்படியே வாக் பண்ணி உள்ளே வந்து சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வாக் பண்ணிவிட்டு போயிடுவேன். சூப்பராக இருக்கும். ஏரியா நல்லாயிருக்கும். இந்த ஏரியா சூப்பராக. இதுக்கு முன்னாடி பிஸ்னஸ் பேயில் இருந்தேன். அங்கேயும் நல்லா தான் இருக்கும், சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் ரொம்ப ரிச் பீப்புள் வாழ்கிற இடம். ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும், எல்லாமே எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அஃபோர்டபுளாக ஒரே ஒரு கடை போய் சாப்பிட்லாம் அப்படின்னா இங்கே KFC இருக்கும். ஸோ அது ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக சாப்பிட்லாம். இதான் என்ட்ரன்ஸ் 1. ஸோ இது மாதிரி 1, 2, 3 இருக்குன்னு நினைக்கிறேன். 3 என்ட்ரன்ஸ் இருக்குது. அங்கே போகலாம் உள்ள. எப்போவுமே சுத்தம், இப்போ சுற்றலை. இது மாதிரி ஏதோ மாற்றி வச்சுருக்காங்க. நிறையா ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ இங்கே இப்போது வந்து இந்த நோன்பு சீசன், அதனால் வந்து பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் அவ்வளோ ரன் ஆகாது. இருந்தாலும் ரன் ஆகும் சில ரெஸ்டாரண்ட்ஸ். இது சினிமா தேட்டர். ஜீன்ஸ். சரி, இந்த ஃபுல் மாலெலாம் சுற்றி காட்ட முடியாது. இது துபாய் மால் மாதிரி தான், இதுவும் பெரிய மால். இந்த சென்டர் பாயிண்ட்னு ஒரு கடை. இந்த கடையில் சூப்பராக இருக்கும். ஆஃபர்ஸ் நிறையா போடுவாங்க. வாங்கினதில்லை, கேள்விப்பட்டிருக்கேன். சென்ட்ரலில் எவ்வளோ பெரிய பொம்மை வச்சுருக்காங்க பாருங்கள். நீங்கள் இதுமாதிரி ஒரு பொம்மை இருக்கிற மாதிரி துபாய் மால்லேயும் ஒரு பொம்மை இருக்கும்.
இந்த மாதிரி நிறைய அட்ராக்ஷன் பாயிண்ட் வச்சுருக்காங்க இந்த மாலில். அந்த எல்லா சென்டர் பாயிண்ட்டுக்கும் ஒவ்வொரு, அதுவும் சென்டர் பாயிண்ட்னா கடை சொல்ல, இப்போது இது மாதிரி ஒரு சென்டராக வந்து போகுதுன்னா எல்லா இடத்துலையும் ஒரு அட்ராக்ஷன் பாயிண்ட் ஒன்று வச்சுருக்குறாங்க. நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட்டாக. எவ்வளோ கேப் அடிக்க வச்சுருக்காங்க பாருங்க. ஒரு கேப்புக்கு ஒரு பாக்ஸ். என்ன ரேட் இருக்குன்னு தெரியாது, எல்லாம் கேப்பு கடை தான். அவ்வளோதான், மால்லேருந்து வெளியே வந்தாச்சுங்க. ஸோ இதான் எக்ஸிட்டு. இந்த கடைசி எக்ஸிட்டில் வந்தேன்னா அந்த சைடு பார்க்கிங்க்கு வெளியே போனோன்னா என்னோடய காலையில் வந்து நம்ம வண்டி நிற்கும். ஸோ மணி வந்து இப்போது 3:30க்கு எடுப்போங்க. 3:20க்கெலாம் வந்தாச்சு நம்ம ஆல்மோஸ்ட். ஸோ இன்னொரு கொஞ்ச நேரத்தில் வண்டி எடுத்துருவாங்க. துபாய் டாக்ஸி. இந்த வண்டி தான் நம்ம வண்டி ஃபஸ்ட்டு நிற்குது, அந்த வண்டி தான். இப்படி பார்க்காமலே சொல்கிறேன் நினைக்கிறீங்களா? எப்பவுமே இந்த வண்டி ஃபஸ்ட்டாக தான் நிற்கும். அவ்வளோதான், காலைல வந்து அதே வண்டி திரும்பவும் வேறு வண்டி தான். ஏறிட்டு ரூமுக்கு போக வேண்டி தான். மாலோட சைடு சரி, வண்டியில் ஏறுவோம்.